திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் மற்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, கலசம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தண்ணீர் திறந்து வைத்தனர். அணையின் முழு கொள்ளளவு 59 அடியில் நிரம்பியுள்ள நிலையில் 47 ஏரிகளில் குறைந்துள்ள தண்ணீரின் கொள்ளளவை நிரப்பும் பொருட்டு தண்ணீர் திறக்கப்பட்டதாகவும் 2/3/24 முதல் 27/3/24 வரையிலான 25 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு 152 கன அடி வீதம் 328 மில்லியன் கன அடி தண்ணீர் திறப்பதாகவும் இதன் மூலம் 9432.76 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளின் அறிவுரைப்படி விவசாயிகள் பலன் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவினுடைய அடிப்படையிலும், மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் அமைச்சர் அவருடைய சீரிய வழிகாட்டுதலினுடைய அடிப்படையிலும் இன்றைய தினம் குப்பநத்தம் அணையிலிருந்து வருகின்ற 25 நாட்களுக்கு ஒரே தவணையாக நீரினுடைய இருப்பை பொறுத்து 328 மில்லியன் கன அடி நீரானது வருகின்ற 27/3/2024 அன்று காலை 10 மணி வரையில் தண்ணீரானது திறந்துவிடப்படுகின்றது. இதன் மூலம் 9432 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்ற வகையில் திறந்துவிடப்படுகின்றது. நீர் இருப்பு அதிகமாகினால் வழங்குகின்ற நீரினுடைய அளவும் அதிகரிக்கப்படும். நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 152 அடி கனநீரானது திறந்துவிடப்படுகின்றது. தற்போது நீரிருப்பானது 435 மில்லியன் கன அடி அளவில் உள்ளது. நீரினுடைய குடிநீர், அணையினுடைய பராமரிப்பு, ஆவியாதல் ஆகிய காரணங்களுக்காக 106 மில்லியன் கன அடி தேவைப்படுகின்றது. ஸோ அந்த 106 மில்லியன் கன அடி இருப்பை பொறுத்து கூடுதலாக இருக்கின்ற 328 மில்லியன் கன அடி நீரானது ஒரே தவணையாக விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது.